வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் சேலரி, அதாவது சம்பளம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது, சில பேர் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கிடைக்கும். இதேமாரி உள்ள பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க முட்டாட் பிளாட்பாரத்தில். ஓகேங்களா? அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்குறோம். இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கண்டிப்பாக மாதம் மாதம் சம்பளம் உங்கள் முதலாளி கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அது கொடுக்கறதுக்காக அவங்க 2 வழியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணலாம் உங்கள் கம்பெனி. அப்படி இல்லையா, முட்டாட் பிளாட்பாரத் வழியாக உங்களுக்கு சேலரி பே பண்ணலாம். இது 2ம் பண்ணாமல் கேஷாக தரக்கூடாது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாமோ இல்லை முட்டாட் வழியாக அவங்க பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக சேல்ரி வருதா, அதாவது நம்மள மாரி ஒர்க்கர்ஸ்க்கு சரியாக சேல்ரி வருதா, அப்படி இருந்தால் சவுதி அமைச்சகம் அவங்க மானிட்டர் பண்ண முடியும். ஒரு வேளை கேஷாக கொடுத்தா உங்களுக்கு கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, லேட்டாக கொடுக்குறாங்களா, இல்லை கொடுக்கவே இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்கள் கம்பெனிக்கு இது ஒரு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனிக்கு வார்னிங்கும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 10 நாளுக்குள்ளே உங்கள் கம்பெனியில் எவ்வளோ சேலரி, எத்தனை ஒர்க்கர்ஸ்க்கு தரீங்க, எப்போ தந்தீங்க, எப்போ தர போகிறீங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சவுதி அமைச்சகத்தில் அப்லோட் பண்ணணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அப்படி அப்லோட் பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே 10 உங்களுக்கு அதாவது உங்கள் கம்பெனிக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. இதேமாரி நீங்கள் உங்கள் ஒர்க்கர்ஸ் டீட்டெயில்ஸ், சேலரி டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் அப்லோட் பண்ணலை அப்படிமாரி உங்கள் கம்பெனிக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. உங்கள் கம்பெனி அப்பையும் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல சவுதி அமைச்சதுக்கு அப்படின்னா, 10வது நாள் மறுபடியும் மெயில் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவாங்க. இதேமாரி உங்களுக்கு எவ்வளோ தொழிலாளி இருக்காங்க, சம்பளம் போட்டாச்சா இல்லையா, எவ்வளோ போட்டிருங்க அப்படின்னு ஒரு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கும் உங்கள் கம்பெனி ரெஸ்பான்ஸ் தரல சவுதி அமைச்சகத்துக்கு அப்படின்னா, டே 15 வார்னிங் தருவாங்க உங்கள் கம்பெனிக்கு. இல்லை இன்னும் நீங்கள் நான் கேட்ட டீட்டெயில் அப்லோட் பண்ணலை அப்படிமாரி அவங்க வார்னிங் கொடுக்குவாங்க. டே 20 அது வரையும் உங்கள் கம்பெனி ரெஸ்பான்ஸே தரல சவுதி அமைச்சதுக்கு அப்படின்னா, சவுதி அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டே 20க்கு மேலே உங்கள் கம்பெனிங்க நேரடியாக நாங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை, ஏன் சம்பளம் போடல, எதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படிமாரி உங்கள் கம்பெனிக்கு அவங்க ரொம்ப வார்னிங்காகவே சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பண்ணுறதால தொழிலாளிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக டேரெக்டாக சவுதி அமைச்சகம் பார்க்குறப்ப நமக்கு சம்பளம் போட்டாச்சா இல்லையா அப்படிமாரி தெரிஞ்சிடும். ஒருவேளை சம்பளம் போடலை, சம்பளம் லேட்டாக போடுறாங்க, ஏன் லேட்டாக போடுறாங்க தெரியல அப்படின்னா, இப்போ அப்டேட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கம்பெனி ஓனர் அதாவது உங்கள் கம்பெனி கஃபீல் தொழிலாளிகிட்ட சொல்லணும். இந்த ரீசனால் தான் என்னால் சேல்ரி போட முடியல, இந்த ரீசனால் தான் என்னால் சேல்ரி கரெக்ட் டைமில் தர முடியல அப்படிமாரி ரீசன் சொல்லணும். அதுக்கு நம்ம ஒர்க்கர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பெனி சொல்கிறதுக்கு 10 நாள், இதனால தான் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு கம்பெனி அதாவது நம்ம ஒர்க்கர் 3 நாள் டைமு. அதுக்குள்ளே அவங்க சொன்ன காரணத்தை, உங்கள் கம்பெனி சொன்ன காரணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ என் கஃபீல் என்கிட்ட இந்த காரணத்தால் உனக்கு சம்பளம் போடல அப்படின்னு சொல்லணும். அந்த காரணம் வேல்யூபிளாக இருந்துச்சா பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் கூட பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணலாம். ஒருவேளை நம்மள மாரி இல்லை, ஒர்க்கர் கம்பெனி சொன்ன பதிலுக்கு நம்ம பதிலே சொல்லலை, நம்ம ரெஸ்பான்ஸே பண்ணலை அப்படின்னா, கவர்மெண்ட்டு தானாகவே கம்பெனி என்ன சொன்னதோ அதுதான் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம தான் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அப்போ கம்பெனி என்ன சொல்லுதோ அதுதான் கேட்பாங்க. அதுதான் கம்பெனி தான் ஓகே, கம்பெனி சொல்கிறது தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிமாரி சவுதி அமைச்சகம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஏன் சம்பளம் போடலைன்னா வார்னிங் கொடுப்பாங்க, செக் பண்ணி போவாங்க கம்பெனிக்குள்ளே. நீங்கள் ஏன் சேலரி கரெக்டாக போடலன்னு உங்கள் லேபருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. லேபர்ஸ் நம்ம 3 நாள் ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுப்போம். நம்ம ரெஸ்பான்ஸ் தரல அப்படின்னா, ஓகே உங்கள் ஓனர் சொன்னதான் கரெக்டாக அப்படின்னு சவுதி அமைச்சகம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இல்லை ஒருவேளை அவங்க சரியாக சேலரி தரலங்கிறது கம்பெனி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. 2 மாதத்தில் உங்கள் சேலரியெல்லாம் போடணும்னு உங்கள் கம்பெனிக்கு. அவனை தரலை, 2 மாதம் தரல அப்படின்னா என்னென்ன ஒர்க் இருக்கோ அந்த எல்லா ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை 3 மாதம் தரல அப்படின்னா, கம்பெனியில் உள்ள பெனிஃபிட்ஸு, நியூ விசா பண்ணுறது, இக்காம ரினியூ பண்ணுறது எல்லாத்தையும் உங்கள் கம்பெனியில் பிளாக் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டு.
ஓகே 3 மாதத்துக்கு மேலே லேபருக்கு சேலரியே தரல உங்கள் கம்பெனி அப்படின்னா நம்ம கம்பெனியில் உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து உங்கள் கஃபில் பர்மிஷன் எல்லாமே வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம், அதுக்கு உள்ள அனுமதியை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிமாரி இந்த வார்னிங் மாரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சிம்பிளாக ரொம்ப சொல்லணும் அப்படின்னா உங்கள் கம்பெனி கரெக்ட் டைமுக்கு சேலரி தரணும். ஏன் தரலன்னு உங்களுக்கு 10 நாள்கள் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லணும். நம்மளும் ஒர்க்கர் அந்த 3 நாளில் நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவன் சொன்னதை நம்ம ஏற்றுக்கலை அப்படின்னா, இல்லை உங்கள் சவுதி அமைச்சகம் ஏற்றுக்கலை அப்படின்னா 3 மாதம் பார்ப்பானோ, சேலரி கரெக்டாக தரலையா, அப்போ இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் வேறு கம்பெனிக்கு உங்கள் கஃபில் பர்மிஷன் எல்லாமே மாறிக்கலாம் அப்படிமாரி இவங்க புது அப்டேட் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அந்த அப்டேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? போக போக தான் இது எந்த அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நம்ம எப்படி எல்லாம் மாற முடியும் கம்பெனிக்கு அப்படிங்கிறது நமக்கு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகேங்களா? அப்போ உங்கள் கம்பெனி என்ன செய்வாங்க, இன்னுமே சவுதி அமைச்சகம் வந்து உங்கள் கம்பெனியெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக சம்பளம் தரானா, பேங்கில் போடுறானா, இல்லை முடாஃப் போடுறானா, அப்படி வாட்ச் பண்ணிடுவாங்க. அப்படி வாட்ச் பண்ணாதவங்களுக்கு நேரடியாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. இதெல்லாம் கம்பெனிக்கு வார்னிங் மாரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்பெனி என்ன செய்யுது அப்படின்னா அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இது வந்துடுச்சு, இது இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன பண்ணுது ஏது பண்ணாதுன்னு நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக அப்டேட் வீடியோ வரும். இதேமாரி எத்தனை பேருக்கு சேலரி பாக்கி இருக்குது, எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படிமாரி கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் பார்த்து தெரிஞ்சுப்போம். இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை எங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஏதாவது எம்பசியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகணுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி போகலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எம்பசி எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பு வாங்க, அதில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் எம்பசியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஊருக்கு போகிறோன்னா போகலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.